தமிழ் கிறிஸ்தவ திருச்சபை கனடாவின் சார்பில் விண்ணமுத நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பொழுது முதற்பேறான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் பெற காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆமேன். இன்றைய நாளிலே நாங்கள் தியானத்துக்காக சிமியோனை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் கொஞ்சம் தியானிப்போம். பொதுவாக திருமறையிலே சிமியோன் இந்த இடத்தில் மாத்திரம்தான் வருகிறார். அதுபடியினாலே பொதுவாக அவரை பற்றி மக்கள் அறிந்திருப்பதும் குறைவு, அவரை பற்றிய செய்திகளும் குறைவு. ஆனால் இந்த சிமியோன் ஒரு விசேஷித்த ஒரு மனுஷனாக இருந்தார். அதாவது யூதர்களுக்குள்ளே இவர் மிகவும் விசேஷமானவர். இவர் ரப்பான் சிமியோன் பாகியேல் என்னும் பெயரை கொண்டவர். ரப்பான் என்பது அவருடைய தகப்பனாருடைய பெயர். அந்த சிமியோன் என்பது தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார் என்கின்ற பொருள் உள்ளது. இந்த சிமியோனின் மகன்தான் கமாலியேல். இந்த கமாலியேலை பற்றி நீங்கள் அறிவீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது. அதாவது பவுல் அப்போஸ்தலன் சவுலாக இருந்த காலத்திலே, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த காலத்திலே, அதுக்கு முன்பு அவருடைய பாதத்திலிருந்து தான் கல்வி கற்றார். இந்த சிமியோன் ஒரு கல்விமான், அவருடைய தகப்பன் ஒரு கல்விமான், இந்த கமாலியேல் ஒரு கல்விமான். ஆகவே அவருடைய குடும்பம் கல்வியும் பக்தியும் நிறைந்த ஒரு குடும்பமாக இருந்தது. அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், தேவாலயத்திலே முதற்பேறான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதாக்கப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லியிருக்கபடி ஒரு ஜோடி காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அந்த இயேசு யூத குடும்பத்திலே பிறந்தபடியினாலே யூத முறைமையின்படி, யூத வளமையின்படி அவர் தேவாலயத்துக்கு பலி செலுத்துவதற்காக கொண்டு போனார். இந்த சுத்திகரிப்பு நாள் முடிந்த பின்பு, சுத்திகரிப்பு என்பது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பின்பு 40 நாளுக்கு பின்பு ஆலயத்துக்கு போய் அந்த சுத்திகரிப்பை செய்ய வேண்டும். ஆண் பிள்ளைக்கு. பெண் பிள்ளை என்றால் 80 நாளைக்கு அப்படி செய்ய வேண்டும். இது அவருடைய நியாயப்பிரமாண முறைமையாக இருந்தது. ஆகவே அப்படி அங்கு செய்யும் பொழுது அங்கே சிமியோன் என்கின்ற ஒரு முதியவர், மிகவும் முதியவர் அங்கே ஆலயத்திலே இருந்தார். அங்கே 25ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்றது, சிமியோன் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் பெற காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். சிமியோன் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன், அதாவது எருசலேமிலே அங்கே இருந்தான். அதாவது அவனை பற்றி சொல்லுகின்ற 4 காரியங்கள். ஒன்று, அவன் நீதிமான். நீதி என்பது நேர்மை. அவன் நேர்மை உடையவன். சரியை சரியென்றும் பிழையை பிழையென்றும் உண்மையை உண்மையென்றும் சொல்லக்கூடிய ஒரு நேர்மை உள்ள ஒரு மனிதன். மனம் மாறி கதைப்பவன் அல்ல, முகதாட்சணியமாக பேசுபவன் அல்ல. அவன் மிகவும் நேர்மை உள்ளவன். அவன் சரியானதை செய்வான். மற்றவருடைய குறைகளை கூட அவர்களை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையிலே அவர்களோடு பேசி அவர்களை தீர்த்திருத்த முயல்வான் ஒழிய அவர்களுடைய குறைகளை குற்றங்களை பகிரங்கப்படுத்தி செய்ய முடியாதவன். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு மனிதன். அந்த நேர்மையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார், 2 ஆச்சிரம துறவி மாணவர்கள் அங்கே வருகின்ற பொழுது ஒரு ஆற்றங்கரையிலே, அங்கே இருட்டி விட்டது, ஒரு ஆற்றங்கரையிலே அங்கே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். ஆகவே இவர்கள் அந்த ஆற்றை கடக்க முற்பட்ட பொழுது அந்த பெண் கேட்டால், தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள், நானும் அங்காலே போக வேண்டும், வீட்டு போய் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும். அப்போ அவர் 2 சுவாமியிலே பெரிய சுவாமி சொன்னார்,
நாங்கள் துறவிகள், பெண்களை பார்க்கப்படாது தொடப்படாதுன்னுட்டு அவர் போய்விட்டார். ஆனால் இந்த சிறியவர் இளையவர் பார்த்தார், இந்த பிள்ளையை தனியே இப்படி விட்டு விட்டு போவது சரியல்ல, இருண்டும் போய்விட்டது. அந்த பிள்ளையை தூக்கி தோளிலே வைத்து கொண்டு போய் அக்கறையிலே இறக்கிவிட்டார். இது அந்த பெரிய சுவாமிக்கு மிகவும் வெறுப்பாக இருந்தது. அவரை கண்டபடி பேசினார். நீரேன் இப்படி செய்த நீர், இது ஆச்சரியமாக ஒழுங்குக்கும் முறைக்கும் மிகவும் சரியில்லாத ஒரு காரியமாக இருக்கின்றது என்று சொல்லி அவரை பேசினார். அப்போ அவர் சொன்னார், என்ன செய்வது, ஆபத்துக்கு பாவமில்லை, அந்த பெண் தனியே என்று கஷ்டப்படுகிறாள், கேட்கிறாள். இல்லை இல்லை, நீர் செய்தது பிழை, நீர் செய்தது பிழை. இவர் சின்ன சுவாமி பேசவில்லை. இப்படியே அவர்கள் போனார்கள். போய் அங்கே இரவு சாப்பிடுகிற நேரத்திலே இந்த சின்ன சுவாமிக்கு முன்பு தான் அவர் இருந்தார். அவர் சொன்னார், நீர் செய்தது பிழை, நீர் அப்படி செய்திருக்கப்படாது என்று சொல்லி மறுபடியும் குற்றப்படுத்தினார். அவர் ஒன்றும் பேசவில்லை. காலையிலே எழுந்து ஜெபத்துக்கு போய் ஜெபம் முடிந்து வருகின்ற பொழுதும், நீர் செய்தது பிழையான காரியம், நான் உன்னை எப்படியும் பெரிய சுவாமியார்ட்டை முறையிடப் போகிறேன் என்று சொல்லி இவரை தாறுமாறாக பேசினார். இப்படியாக அந்த வாரம் முழுவதும் அவருக்கு முன்னும் பின்னும் பேச்சுத்தான். இந்த சுவாமி ஒன்றும் பேசவில்லை. கடைசியாக 7ஆம் நாள் அந்த சுவாமி சின்னவர் சொன்னார், ஐயா, நான் அந்த பெண்ணை தூக்கி 7 நிமிஷம்தான் அந்த ஆட்டை கடந்து ரக்கி விட்டுட்டு வந்து விட்டேன். அவருடைய முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. நான் ரக்கி விட்டு 7 நாளாக போய்விட்டது. ஆனால் நீரோ அவளை 7 நாளாக நீர் சுமந்து கொண்டு திரிகிறீர். நீர் அவளை பற்றி திந்திக் கொண்டிருக்கிறீர், நீர் அவளை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறீர், நீர் அவளை அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக நீர் அங்கே இருக்கிறீர். ஆகவே இதில் நான் பாவியா நீர் பாவியா என்ற பொழுது அவர் அப்பொழுதுதான் யோசித்தார். இவர் தூக்கினதை அவராலே மறக்க முடியவில்லை. அதாவது ஒருவர் செய்கிற ஒரு காரியத்தை நியாயம் தீர்க்கின்றது, பிழை சரி என்று பார்ப்பது, பிள்ளை என்று நினைத்து கொண்டு அவரை எப்பொழுதும் தாழ்த்தி பேசுவது, இது ஒரு கீழ்த்தரமான ஒரு குணம். ஆனால் இந்த சிமியோனிலே அந்த விதமான குணம் அவருக்கு இருக்கவில்லை. அவர் நீதி உள்ளவராக இருந்தார். 2வது, அவர் தேவ பக்தி உள்ளவராக இருந்தார். பக்தி என்பது ஆலயத்திலே மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு போவதும் வருவதிலே மாத்திரமல்ல, அவர் வாழ்க்கையிலே அந்த பக்தி இருந்தது. வாழ்க்கையிலே அந்த பக்தி இருந்தபடியினால் அவர் அநேகருக்கு ஆறுதலாக இருந்து அநேகருக்கு நன்மை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷனாக இருந்தார். ஆகவே பக்தி என்பது எங்களை பொறுத்தளவிலே ஆலயத்திலே தான் இருக்கும், அல்லது ஒரு ஜெபம் பண்ணுற நேரத்திலே இருக்கும், ஏனைய நேரத்திலே சில வேளைகளிலே இருக்காது. எல்லா நேரத்திலும் பக்தியாக இருக்கின்றது தான் உண்மையான ஒரு பக்தி. அடுத்ததாக ஆறுதல் பெற காத்திருந்தவர். ஆறுதல் பெற காத்திருந்த இஸ்ரவேலுக்கு ஆறுதல் பெற காத்திருந்தவர் என்று சொல்கிற பொழுது, அவர் மேசியா வந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டுக்கொள்வார் என்று நினைக்கின்ற பொழுது அதுக்காக அவர் காத்து கொண்டிருந்தார், மேசியாவுக்காக. ஆனால் மேசியா வருவார் என்றதை நம்பினார். அந்த மேசியா வருவார் என்றதை நம்பி அவருக்காக அவர் அங்கே காத்திருந்தவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இந்த பரிசுத்த ஆவியை பற்றி பேசுகின்ற பொழுது எங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சீசர்கள் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதான் முதல் முறையாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய நாளன், இறங்கிய தினமும். ஆனால் அதற்கு முன்பு நாங்கள் இங்கே பார்க்கிறோம், ஆதியாகமத்திலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த சிமியோன் உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவரினாலே தான் வழிநடத்தப்பட்டு அவர் ஆலயத்துக்கு போனார். அவை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மனிதனாக அவர் அங்கே இருந்தார். அங்கே அவருக்கு கடவுள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருந்தார், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவியானவரோடு பேசினார், அவருக்கு அறிவிக்கப்பட்டது. ஆகவே அந்த அறிவிப்பின்படி அவர் ஆலயத்திலே போய் காத்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஆவியின் ஏவுவதனால் தேவாலயத்திலே வந்திருந்தார். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயபரமான முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வந்தார். அதாவது இயேசு ஒரு யூதர், யூத முறைப்படி தான் பிறந்தார், யூத முறைப்படி வளர்ந்தார், யூத முறைப்படி தான் அங்கே காரியங்கள் அங்கே செய்யப்பட்டன. ஆகவே அங்கே அதற்காக அந்த சடங்குகளுக்காக கொண்டு வந்த பொழுது இந்த சிமியோன் அவரை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக்கப்படுகிறீர். அதாவது நான் எதற்காக காத்திருந்தேனோ அந்த காத்திருதல் நிறைவேறிவிட்டது.
அந்த காத்திருதல் நிறைவேறிவிட்டது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற மற்றொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். அதாவது இந்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த மேசியா, இந்த குழந்தை யூதருக்காக மாத்திரமல்ல, அவர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் எல்லா ஜாதிகளுக்காகவும் வந்திருக்கிறார். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கின்ற ஒளி. அதாவது நாங்கள் யோவானுடைய சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியை மெய்யான ஒளி, அந்த ஒளி கிறிஸ்துவே. ஆகவே அந்த ஒளி அவர் என்பதை இங்கே சிமியோன் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் ஒளி. எங்கே இருள் இருக்கின்றதோ அங்கே ஒளி போகின்றபடி இருள் அகன்றுவிடும். இயேசு கிறிஸ்து இருக்கின்ற இடத்திலே ஒளி இருக்கும், இருள் அகன்றுவிடும். ஆகவே அவரே அந்த ஒளி என்று சொல்லி பார்க்கின்றோம். அங்கே எல்லா மனுஷனையும் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவன் தமது ஒரே புறான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் யூதரில் அன்பு கூர்ந்தார் என்பதல்ல, இஸ்ரவேலில் அன்பு கூர்ந்தார் என்பதல்ல, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதாவது உலகத்தில் என்கின்ற பொழுது எல்லா ஜனங்களையும், எல்லா சமயத்தவரையும், எல்லா ஜாதியிலும் அவர் அன்பு கூர்ந்தார். அவருக்கு சமய வித்தியாசம், சாதி வித்தியாசம், மொழி வித்தியாசம், எந்த வித்தியாசமும் இல்லை. மனுஷனிலே எல்லா மனுஷனிலும் அவர் உண்மையாக அன்பு கூர்ந்தார், அன்பு செலுத்தினார். ஆகவே அந்த அன்பை இன்று அவரை வழிபடுகிற நாங்கள், அவரை தியானிக்கின்ற நாங்களும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்ல, உலகம் முழுவதற்கும் உலகத்தை பிரகாசிப்பிக்க வந்த மெய்யான ஒளி. அங்கே சொல்லப்படுகிறது, உம்முடைய இரட்சணத்தை எங்கள் கண்டார். அவர்தான் இந்த உலகத்தின் இரட்சகர். இங்கே சிமியோன் அதை அறிக்கையிடுகிறார். சிமியோன் அதை அறிக்கையிட பொழுது, அவர் உலகத்தின் இரட்சகரை எங்கள் கண்கள் கண்டது. ஆகவே நான் இனி சமாதானத்தோடு போவேன் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த சிமியோன் ஒரு எளிமையான பக்தன். அந்த பக்தனாக இருக்கின்ற பொழுது அவர் வீட்டிலே பக்தனாக மாத்திரமல்ல, அவர் கல்வியிலே சிறந்தவராக இருந்தார், அவர் ஞானத்திலே சிறந்தவராக இருந்தார், மக்களை நேசிப்பதிலே சிறந்தவராக இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக மேசியா வர காத்திருந்தார். மேசியா வருவார், இஸ்ரவேலை மாத்திரமல்ல உலகம் முழுவதையும் மீட்டுக்கொள்ளுவார், உலகம் முழுவதற்கும் அவர் ஒளியாக இருப்பார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றது. அங்கே யோவான் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளி, எல்லா ஜனங்களையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும், நாங்கள் வாழுகின்ற சமுதாயம் பக்தி என்கின்ற பொழுது ஆலயத்திலும் அவருடைய திருமறையை படிப்பதிலும் அல்லது வேறு விதமான காரியங்களில் ஈடுபடுவது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே நடைமுறையிலே நாங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொழுது அங்கே இந்த சிமியோனை போல நீதி உள்ளவராக, பாரபட்சமற்றவராக, தேவபக்தி உள்ளவராக, மேசியாவை நாங்கள் காத்து அவருக்காக நாங்கள் எங்களை வாழ்கின்றவர்களாக அங்கே இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அந்த பக்தி உண்மையான பக்தியாகவும், பரவசமுள்ள பக்தியாகவும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமுள்ள பக்தியாகவும் இருக்கும். அன்பானவர்களே, சிமியோன் எங்களுக்கு அதிகம் தெரியாதவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவருடைய தகப்பன் ஒரு பக்திமான், கல்விமான், அவர் ஒரு பக்திமான், கல்விமான். அவருடைய மகன் கமாலியேல், அங்கே கமாலியேல் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அவர் ஒரு பரிசேயன், சிமியோன் ஒரு பரிசேயன். அங்கே கிறிஸ்தவ கூட்டம் அங்கே பெருகின பொழுது அங்கே கமாலியல்கிட்ட வந்து முறையிடுகிறார்கள், இவளை அழித்து விட வேண்டும் என்று. அப்பொழுது அவர் சொல்கிறார், இதற்கு முன்பும் ஒருவர் எழும்பி ஏதோ ஒரு குழுவாக கூடி அவரை சிலர் பின்பற்றினார்கள், அழிந்து போனார்கள். வேறொருவர் வந்து கூடினார், அவரையும் சிலர் பின்பற்றினார்கள், அவர்கள் அழிந்து போனார்கள். இவரையும் அவர்கள் கூடுகின்றார்கள், பின்பற்றுகின்றார்கள். ஆனால் மனுஷனாலே ஆரம்பிக்கப்பட்டதென்றால் அது அழிந்து போகும், கடவுளால் ஆரம்பிக்கப்பட்டதை மனுஷனால் அழிக்க முடியாது என்று நியாயமான ஒரு கொடியை கொடுத்து அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிடுவதை பார்க்கிறோம். இது கமாலியேல் சிமியோனுடைய மகனுடைய ஞானம், அதாவது தகப்பனிடத்திலே பெற்றுக்கொண்ட ஞானம். இந்த கமாலியிடத்திலே தான் பவுலப்போஸ்தலன் கல்வி கேட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சிமியோன் எங்கள் வாழ்க்கைக்கு மிக முன்மாதிரியான ஒருவர். அவருடைய வாழ்க்கையை நாங்களும் கைக்கொள்ளுகின்ற பொழுது இயேசுவின் அடிச்சுவடுகளிலே நாங்கள் பின்பற்றுவர்களாக இருப்போம். அந்த விதமான ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் தாமே
எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென்.